வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுபக்கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பெயர்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. துலாம் ராசிக்கு குரு 9ஆம் இடத்தில் வருகிறார். குரு ஸ்தான பலம் பெறுகிறார். துலாம் ராசிக்கு இது அதிர்ஷ்ட காற்று ஆரம்பம். குரு தன் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பதனால் அறிவு தெளிவு மற்றும் அறிவு மேம்பாடு ஏற்படும். இதனால் வரை இருந்து வந்த வருத்தங்கள், காரிய தடைகள் எல்லாம் விலகிவிடும். துலாம் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு வீட்டை குரு பார்ப்பதினால் தைரியம், அறிவாற்றல், திறமை எல்லாம் மேம்படும். இதுவரை இருந்து வந்த போட்டிகள், கடினமான சூழ்நிலை எல்லாம் விலகி ஓடிவிடும். எதிரிகளே நண்பர்களாக மாறும் சூழ்நிலை ஏற்படும். குருவின் பார்வைதான் சுப பலன் கிடைக்கும். கேந்திர குரு பலம் பெற்ற குரு. மேலும் உங்கள் ராசிக்கு ஸ்தான பலம் பெறுவதனால் பல நல்ல அளப்பரிய பலன்களை தர இருக்கிறார். குரு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார். சகோதரர்களின் மூலம் கிடைக்கும் பலம் மற்றும் ஆதாயம் கிடைக்கும். 5ஆம் பார்வையாக ராசியில் குருவின் பார்வை பலம் பெறுவதனால் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தொட்டது துலங்கும் ஆண்டாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல நல்ல அற்புதமான பலன்களை குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையினால் வாரி வழங்க உள்ளார். மிதுனம் ஒரு காற்று ராசி, துலாமும் காற்று ராசி. ஆகையினால் உங்களுடைய அறிவாற்றல் அதிவேகமாகும் காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரம் நன்றாக இருக்கும் பொழுதே உங்களது திறமையை விடாமுயற்சியின் மூலம் சரியான வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். துலாமுக்கு இது அதிர்ஷ்ட காற்று அடிக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.